திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் உடலுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் வீடியோ பதிவுடன் பிரேத பரிசோதனை தொடங்கியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அந்த மடப்புறத்தில் இளைஞர் ஒருவர் நகை திருட்டு காவலர்கள் அழைத்து சென்று தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த இறந்த உடல் அஜித்குமாரின் உடல் தற்போது நேற்று இரவு மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அந்த உடற்கூறாய்வானது நடைபெற்று வருகிறது. திருப்புவனம் மாஜிஸ்ட்ரேட் வெங்கட்ர பிரசாத் விசாரணைக்கு பிறகு, அதாவது அவரது பெற்றோர்கள் இங்கே முழுமையான விசாரணைக்கு பிறகு மதுரை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த அஜித்குமாரின் உடலுக்கு அதாவது வீடியோ பதிவுடன் பிரேத பரிசோதனை தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 7:30 மணி வரை அந்த பிரேத பரிசோதனை முடியும் தெரிகிறது. முடிந்தவுடன் உடலை உறவினரிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் இங்கிருந்து சொந்த ஊருக்கு உடலை எடுத்து செல்ல உள்ளனர். சிவகங்கையில் நடைபெற்ற அந்த காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் கோவிலில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருவர் அஜித்குமார் என்பவர் கடந்த 27ஆம் தேதி திருப்புவனம் காவல்துறையினர் நகை ஒன்று காணாமல் போனது குறித்து தம்பதியினர் அளித்த புகாரின் கீழ் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் வீட்டிற்கு சென்ற அஜித்திடம் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்ற தனிப்படை காவலரை கடுமையாக தாக்கியதால் காயமடைந்த அஜித்தில் திருப்புவனம் காவல்துறையினர் நடத்திய வீட்டிற்கு சென்ற பின் தனிப்படை காவல்துறையினர் மீண்டும் அதாவது அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கியதால் அவர் அதிக அளவு காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருந்தனர். அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் காவல்துறையினர் அந்த விசாரணையில் அந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து நேற்று இரவு அந்த உடலானது மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.